அவ்வளவுதாங்க, நம்மளோட வேலையெல்லாம் போக போகுது, நம்மளோட வாய்ப்பெல்லாம் பறிக்க போகுது. எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி 4. இந்த சாட் ஜிபிடி 4ங்கிறது மார்ச் 13ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. இது ஒரு மனுஷன் மூளை எவ்வளவு வேலை செய்யுமோ அதுக்கு ஈக்குவலா வேலை செய்யுமா. அதனால பல பேரோட வேலை ஃபியூச்சர்ல போக போகுது. இந்த சாட் ஜிபிடி 4ல என்ன ஃபீச்சர்ஸ்னா, நம்ம சாட் ஜிபிடில டெக்ஸ்ட் கொடுத்து கேள்வி கேட்டா ஆன்சர் வரும். ஆனா இந்த சாட் ஜிபிடி 4ல நீங்க ஒரு போட்டோவை இன்சர்ட் பண்ணா கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போகுது. நீங்க கண்ணே தெரியாதவங்களா இருந்தாலும் இந்த சாட் ஜிபிடியோட ஃபியூச்சர்ல வர போற ஒரு ஆப் மூலமா உங்களால பார்க்க முடியாத உலகத்தை அதை அழகா பார்த்து சூப்பரா உங்களை வழி நடத்த போகுது. இந்த சாட் ஜிபிடி 4 பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கேன். நம்ம இந்த வீடியோல சாட் ஜிபிடி 4 பத்தி எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்க, நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே நேரத்துல பிசினஸ் ரீதியா எக்கச்சக்கமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் லேர்ன் பண்றதே எங்களோட ஃப்ரீடம் ஆப்ல தான். அதுவும் 3வது வருஷ ஆனிவர்சரியா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல வெறும் 399 ரூபாயில உங்களுக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ உடனடியா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பிசினஸ் ரீதியா, ஃபார்மிங் ரீதியா, இல்ல ஃபினான்ஸ் ரீதியா என்னென்ன தேவைப்படுதோ அந்த கோர்ஸ் எல்லாம் வெறும் 399ல இருந்து கத்துக்கணும். இந்த சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கறத பத்தி கிளியரா நம்ம ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லனாலும் நான் ஒரு பேசிக்கா சொல்றேன். பொதுவா இந்த சாட் ஜிபிடி என்ன ரன் ஆகுது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப கூகுள்ல போயிட்டு எனக்கு காஃபி செய்யணும், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு நம்ம டைப் பண்றோம். நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறோம்னா அது 10-15 வெப்சைட் காட்டும். சோ அந்த 10-15 வெப்சைட்குள்ள நம்ம போய் காஃபி ஏன் எனக்கு பிடிக்குது, காஃபி எவ்வளவு காஸ்ட்லி அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வெப்சைட்குள்ளேயும் போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து மொத்தமா எடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்போம். ஆனா இந்த சாட் ஜிபிடி அப்படி கிடையாது. நீங்க ஜஸ்ட் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அது எவ்வளவு ரேட், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் நீங்க டைப் பண்ணா மட்டும் போதும். மத்த எல்லாமே அது சொல்லிரும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லிரும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிகினர் தான், நான் ரொம்ப சின்ன பையன் தான், எனக்கு புரியாது, அதனால ஒரு 10 வயசு பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடு அப்படின்னா கூட அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கும். சோ நீங்க பல இடத்துல போய் தேடி ஒவ்வொன்றா பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு மொத்தமாவே கொடுத்துரும். அதுவும் எவ்வளவு வேர்ட்ஸ்குள்ள வேணும், இவ்வளவுதான் வேணும்னா அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் சாட் ஜிபிடி. இப்போ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமே எக்கச்சக்கமான பேர் அதை கத்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நிறைய பிசினஸோட கம்பெனிஸும் என்ன பண்ணுது அப்படின்னா சாட் ஜிபிடி தெரிஞ்சிருந்தா வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. சோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது சாட் ஜிபிடி 4 அப்படிங்கறத லான்ச் பண்ணாங்க மார்ச் 13ஆம் தேதி. சோ இந்த சாட் ஜிபிடி 4 அல்ல சாட் ஜிபிடி பிளஸ்னு கூட சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இது அதை விட பல மடங்கு அட்வான்ஸா இருக்குது, 20 மடங்கு வேகமாவும் இருக்கு, மனிதன் மூளைக்கு ஈக்குவலா ரன் ஆகக்கூடிய சக்தியும் அதுகிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் எக்கச்சக்கமான பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நிறைய பேரோட வேலை வாய்ப்பு போக போகுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சாட் ஜிபிடி 4 நம்ம செய்யற 10-20 பேரோட வேலையை அது ஒரு ஆளா செய்ய போகுதுங்க. சோ அதனாலதான் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த சாட் ஜிபிடி 4ல கொண்டு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். அதுல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, மல்டி லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நிறைய லாங்குவேஜ் பேசுறோம், அதெல்லாம் அது மூலமா அதை அக்சஸ் பண்ணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதுல சாட் ஜிபிடில இல்ல, ஆனா சாட் ஜிபிடி 4ல நீங்க கேட்கிற லாங்குவேஜ்ல அது உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம அது அவ்வளோ வேகமா இருக்கு, ஹியூமன் மேனோட ஒரு நார்மலான டெக்ஸ்ட புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம தினசரி பேசக்கூடிய வார்த்தைகளை அது லிசன் பண்ற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலாவும் மாறிட்டு இருக்கு. சோ இந்த சாட் ஜிபிடி 4 எல்லா கம்பெனிஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி இந்த சாட் ஜிபிடி 4 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க சாட் ஜிபிடி சர்ச் பண்ணாவே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரை சாட் ஜிபிடின்னு இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பக்கத்துல என்ன இருக்கும்னா அப்கிரேட்னு இருக்கும். அந்த அப்கிரேட கொடுத்தீங்கன்னா சாட் ஜிபிடி பிளஸ் ஆர் சாட் ஜிபிடி 4க்கு போகும். அதுக்கு நீங்க மாசம் காசு கட்டணும். எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் மணி படி ஒரு 1600 ரூபாய் அப்படிங்கிற கணக்கு வருது. சோ 1600 ரூபாய் கட்டினா
பண்றோம்னா மாசம் நம்ம இந்த சாட் GPT-4 பயன்படுத்திக்கலாம். சோ இதை நீங்க 1600 ரூபாய் கொடுத்து வாங்குறதுனால உங்களுக்கு பல மடங்கு லாபம் அப்படிங்கறதையும் அந்த கம்பெனி சொல்லுது. ஏன்னா நீங்க கேள்விகள் கேட்கறது டெக்ஸ்டாவும் கேட்கலாம், இல்லனா நீங்க இமேஜை இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அந்த இமேஜ் மூலமாவே நாங்க ரெகக்னைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 4-5 போட்டோவை மொத்தமா அதுக்குள்ள போட்டுட்டு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு எனக்கு ஒரு கதை எழுது அப்படின்னு சொன்னா அது கதையை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம திடீர்னு நீங்க ஏதாவது சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம் தக்காளின்னு ஒரு போட்டோ எடுத்து போட்டு இது மூலமா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நீங்க போட்டோ போட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படி என்னென்ன ஸ்நாக்ஸ் இப்போ நீங்க அனுப்பிச்ச போட்டோஸ்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா கொடுக்க போகுது. அதுவும் நீங்க கேட்கிற வார்த்தைகள்ல நீங்க கேட்கிற விதத்துல 10 வயசு பையனுக்கு சொல்லி கொடுனா அந்த மாதிரி 20-30 வயசு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அந்த மாதிரின்னு ஒவ்வொரு ரகமும் தனித்தனியா இயங்குது. சோ இந்த சாட் GPT-4ல முக்கியமான 3 கீ ஏரியாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கிரியேட்டிவா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், அதே நேரத்துல விஷுவலா நம்ம போட்டோஸ் மூலமா இன்புட் கொடுத்து நம்ம அதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம லாங்கர் டெக்ஸ்ட் அப்படிங்கறதையும் பயன்படுத்தி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிடா அப்படின்னு கேட்டா, இப்ப கிரியேட்டிவா அப்படின்னு கிரியேட்டிவிட்டி பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் இருக்கு, ஸ்கிரீன் பிளே இருக்கு, ஸ்கிரீன் ரைட்டிங் இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு, ஸ்கிரீன் பிளேல டயலாக் ரைட்டிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல, இதை எல்லாமே அதுவே பண்ணி கொடுக்குமா. நீங்க கேட்டா மட்டும் போதும், அந்த அளவுக்கு நாங்க அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அப் டு டேட் இப்ப இருக்கிற எல்லா டேட்டாவையுமே அதுல ஃபீட் பண்ணி இருக்கறனால எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குமா. அடுத்து இந்த விஷுவல் இன்புட் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடந்து போறீங்க, ஏதாவது ஒரு ஏரியாவை நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு சிலையை போட்டோ எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு உருவத்தை போட்டோ எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு பெயிண்டிங்கை போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சாட் ஜிபிடிக்குள்ள இன்சர்ட் பண்ணி நீங்க அதுல கேள்வி கேட்டீங்கன்னா அதோட A to Z டீடைல் எல்லாத்தையுமே கொடுக்க போகுது. சோ இந்த விஷுவல் இன்புட்லயுமே அது நம்பர் 1ல இருக்க போதான். அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்காங்க, 95% அக்யூரசியா இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டின்றாங்க. இது தப்புகள் பண்ணும், அந்த தப்பை சரி பண்றதுக்கும் சில டீம் வந்து இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அது தப்பு செய்யாம என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம மாத்த முடியுங்கிறதுக்காக. சோ அடுத்து வந்து லாங்கர் டெக்ஸ்ட்னு சொன்னேன்ல, இப்போ ஒரு குறிப்பிட்ட வேர்ட் தான் நம்ம டைப் பண்ணி கேள்வி கேட்க முடியும்ல, இந்த சாட் GPT-4 மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க பலாயிரம் வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்க கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு பதிலும் கிடைக்கும். நீங்க கேட்கிற அளவுக்கு இப்போ நம்ம பலாயிரம் வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கிறோம்னா அது ரிட்டன் உங்களுக்கு எத்தனை வார்த்தைகளுக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகளுக்கு கரெக்டா முடிகிற அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சோ இந்த சாட் GPT-4 ஃபியூச்சரா எல்லாரும் பார்க்கறாங்க. அதே நேரத்துல இண்டஸ்ட்ரிக்குள்ள, கம்பெனிக்குள்ள, பிசினஸுக்குள்ள லாபமாவும் பார்க்கறாங்க, மக்களுக்கு இது ஒரு நஷ்டமாவும் பார்க்கறாங்க. சோ பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை இது பறிக்க போகுது அப்படிங்கறத பத்தி நிறைய பேசுறாங்க. சோ அத பத்தி தான் நான் இப்ப அடுத்து சொல்ல போறேன். சோ என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை இது பறிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். நீங்க ஒருவேளை அந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு என்ன கத்துக்கணும், அதுல நீங்க எவ்வளவு வந்து பெஸ்டா இருக்கணுங்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சர்வீஸ், டிரான்ஸ்லேட் பண்றவங்க, சோசியல் மீடியா மேனேஜர்ஸ், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், டிராவல் ஏஜென்ட், டியூஷன் கண்டக்ட் பண்றவங்க, டெக்னிக்கல் சப்போர்ட், அனலிட்டிக் செக் பண்றவங்க, அப்புறம் கண்டென்ட் மாடரேட் பண்றவங்கன்னு எக்கச்சக்கமானவரோட வேலைகளை அந்த சாட் GPT-4 ஒன்னே பண்ணி கொடுக்க போகுது. அதுவும் 20 மடங்கு அதிவேகமா, கேட்ட உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இது ரன் பண்ண போகுது. இது இல்லாம இந்த சாட் GPT-4 ஃபியூச்சரா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆப்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளைண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப் My I அப்படிங்கிற ஒரு ஆப்பை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அது மூலியமா அவங்க இப்ப நடக்கிறது, போறது, இப்படி போகணும், அப்படி போகணும், இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட போறாங்கன்னா அது எப்படி அவங்களை கைட் பண்ணணுங்கிற முதற்கொண்டு நீங்க பார்க்காத, அதாவது பார்வையற்றவர்கள் பார்க்க முடியாத உலகத்தை இது பார்த்து நான் மற்றவங்க பார்க்கறத விட பெட்டரா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா எக்கச்சக்கமான ஆப்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஓப்பன் AI சாட் GPT-4 எல்லா நிறைய ஆப்லையும் ஃபியூச்சரா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு AI, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, இது இனி நம்மளை ஆள போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு.
ஸோ இப்போ நமக்கு இந்த கம்பெனிஸ் ரீதியா பிசினஸ் ரீதியா இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ உங்க கம்பெனிக்கு சோசியல் மீடியா மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒர்க்கை பார்க்குறாரு. இப்போ அவர்னால இன்னொரு வேலை செய்ய முடியல அப்படின்னா இன்னொருத்தர் அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ அந்த ரோலுக்குன்னு ஒரு ஆள் வைக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு பேசிக் டேட்டா பேஸ் வேணும். அது எப்படி ரன் பண்றதுன்னு ஒரு மேன் கைண்ட் ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட நம்ம பதில் கேட்க முடியுங்கிறதுனால ஸோ ஒரு மனுஷனை நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம வேலைக்கு வைப்போம். ஆனா அவங்களுக்கு கீழே வரப்போற அந்த அசிஸ்டன்ஸ் இருப்பாங்களே அடுத்தடுத்துன்னு அவருக்கு கீழே வேலை செய்யற டீமே தேவையில்லை. இவருக்கு இந்த ஓப்பன் ஏஐயோட ChatGPT4 ரன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா வேலைக்கு ஆளே தேவையில்லைங்கிற மாதிரி 10 பேர் இருக்க இடத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு மீதி 9 பேரை காலி பண்ணிட்டு இந்த ChatGPT4 மூலியமா வேலை செய்யலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்லி ஃபார் சோசியல் மீடியா மேனேஜருக்கு மட்டும்தான். இது இல்லாம இன்னும் நிறைய டேட்டா என்ட்ரில இருந்து உங்களோட கம்பெனியோட அனலிட்டிக் செக் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த ChatGPT4 அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ண போதும். இதுல ஃபியூச்சர்ல நிறைய கொண்டு வர போறதா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் இதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களோட பிங் அப்படிங்கிற அந்த சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, இப்போ கூகுள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூகுள் தான் நம்ம எதை தேடினாலும் கூகுள்ல தேடுவோம். பட் மைக்ரோசாஃப்டோட பிங் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச் இன்ஜினை நம்ம அவ்வளவோ பயன்படுத்த மாட்டோம். பட் இவங்க ஓப்பன் ஏஐக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால இனிமே ஓப்பன் ஏஐயோட இந்த ChatGPT ரன் ஆக போகுது. ஸோ அது மூலமா நிறைய விஷயங்கள் நீங்க அதிகமா தேடாம ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் இந்த பிங்குங்கிற சர்ச் இன்ஜின்ல ChatGPT கொண்டு வர போறாங்களாம். ஸோ இது மூலமா நிறைய பேர் நிறைய வெப்சைட் குள்ள போய் தேடாம இங்க வர போறாங்க. கூகுளையே இந்த ChatGPT அழிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் இந்த ஏஐ சிஸ்டம் மூலமா தான் டோட்டல் கம்பெனியுமே ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனிக்கு சிஇஓவே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சிஇஓவாவே பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் கேட்க நம்ம ஃபியூச்சரை பார்த்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன வேலை செய்யறோமோ அதுல இன்னும் பெஸ்டா இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை தேட ஆரம்பிக்கணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ரிலேட்டடா, கோடிங் ரிலேட்டடா, இல்ல ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடா, இல்ல ஒரு பின்னாடி ரன் பண்ற ஒரு சர்ச் இன்ஜினை அனலிட்டிக் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல எஸ்சிஓவா இருக்கலாம். இந்த மாதிரி பண்ற எல்லாருமே உடனடியா நீங்க அந்த ChatGPT4 அக்சஸ் பண்ண கத்துக்கங்க. ChatGPT பத்தி லேர்ன் பண்ண கத்துக்கங்க. சோ நீங்க அந்த பொசிஷன்லயே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்கில்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ஃபியூச்சர்ல தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா உங்களை இந்த ChatGPT4 காலி பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது அது எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. அதை ஒரு ஸ்கில்லா நினைச்சு அதை கத்துக்கங்க. ஸோ ChatGPT பத்தியும் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே இருக்கு. ஸோ ChatGPT4 பத்தி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது எக்ஸாம்ஸ் எல்லாம் பயங்கரமா கிளியர் பண்ணுதாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாமோட பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து கொஸ்டின்ஸை போட்டோ எடுத்து உள்ள கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம், இது இவ்வளோலாம் அனலைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ஒவ்வொரு வேர்டையும் அது புரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம மனுஷங்கள்லாம் புரிஞ்சுப்போம்ல, அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இயங்க போதாமா. ஸோ மனிதன் மூளைக்கு ஈக்குவலா ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை செய்ய போகுது. ஸோ அதனால எல்லாருமே இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த தயாரா இருங்க. அதே நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல க்ரோ ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ கத்துக்குங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நானும் அதை தான் சொல்றேன். உடனடியாக அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க. கம்பெனிஸ் நடத்துறவங்க அதை நம்ம எப்படி கம்பெனிக்குள்ள நம்ம பிசினஸ்க்குள்ள யூஸ் பண்ணலாம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம், சோசியல் மீடியா மேனேஜிங் யூஸ் பண்ணலாம், காப்பி ரைட்டிங் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்க ஒருவேளை டியூஷன் இந்த ரிலேட்டடா எஜுகேஷன் ரிலேட்டடா பண்றீங்கன்னா அதுக்கு கண்டென்ட் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும், கிரியேட்டிவிட்டி தேவைப்படுதுன்னா அதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு கதையை கொடுத்து அந்த கதையை டெவலப் பண்ணி கொடு, ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுனா அதையுமே அது பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ் கூட இந்த ChatGPT4 பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ChatGPT4 நிக்க போறது கிடையாது, இன்னும் அடுத்தடுத்துன்னு போக போகுது. இந்த வீடியோ பத்தின கேள்விகள் இல்ல ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.